வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ல ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சிம்பிளா, அதாவது ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து, அதாவது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து 2ல இருந்து அதிகப்படியா 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன ஹெட்டிங்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 தூரம் நிலையானதாக இருக்கும்போது, அதாவது டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டா வச்சு, 2வது நேரம், அதாவது டைம் ஃபிக்ஸ்டா வச்சு, 3வது ஸ்பீடு, அதாவது வேகத்தை நிலையா வச்சு, அடுத்தது இதர கணக்குகள். சரியா? இந்த 3மே நிலையானதா இல்ல அப்படின்னா அதை நம்ம எதுல கொண்டு போயிருவோம் அப்படின்னா இதர கணக்குகள்ல கொண்டு போயிருவோம். சரியா? நமக்கு ரயில் கணக்குகளும் கேட்கலாம், அதே மாதிரி படகு, அதாவது போட் அண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா, படகு ரிலேட்டட் சம்ஸ், அதுவும் கேட்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு அதிகப்படியா 3 கொஸ்டின் வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. சரியா? சரிங்க. இப்ப நம்ம இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 30 மணி நேரத்தில் அடைய முடியும். அவர் தனது வேகத்தை 1/15 குறைத்தார். சரியா? முன்னாடி போன வேகம் 15, இப்ப அதுல இருந்து ஒரு பங்கு வேகத்தை குறைச்சிட்டாரு. இப்ப அவர் போற வேகம் 14 பங்கு. சரியா? அப்ப வேகம் இங்க நிலையானதா இல்ல. அடுத்ததா பாருங்க, அவர் அந்த நேரத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தை குறைவாக செல்கிறார். சரியா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி போன டிஸ்டன்ஸை விட இப்ப 10 கிலோமீட்டர் தொலைவு குறைவா போறாரு. சரியா? அப்ப இந்த இடத்துல தூரமும் நிலையானதா இல்லை. சரிங்களா? அடுத்தது அவரது வேகத்தை கண்டறியும். அவரோட ஸ்பீடை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சரியா? இந்த சம நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இது கவனிங்களேன். இப்ப இதுல நேரம் தான் நிலையானது, டைம் ஃபிக்ஸ்டு, டைம் ஃபிக்ஸடா இருக்கு. சரியா? அப்படி டைம் ஃபிக்ஸடா இருக்கும்போது ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு டிஸ்டன்ஸ். சரியா? ஸ்பீடுங்கிறது எதுக்கு நேர்மாறலா இருக்கும் அப்படின்னா தூரத்துக்கு நேர்மாறலா இருக்கும். அப்ப முன்னாடி 15 பங்கு வேகத்துல போனவரு இப்ப 14 பங்கு வேகத்துல தான் போயிருப்பார். அப்ப தூரம் பாத்தீங்கன்னா 14 பங்கு தூரம் கடந்திருப்பாரு இப்ப. ஆனா ஆரம்ப வேகத்துல போகும்போது 15 பங்கு தூரத்தை கடந்திருப்பாரு. அப்ப 2 தூரத்துக்கும் உள்ள வித்தியாசம், விகிதம், அதாவது இந்த விகிதத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு பங்கு. இந்த ஒரு பங்கு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10 கிலோமீட்டர் தூரம். ரெண்டுக்குள்ள தூரம் வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். அப்ப இவர் கடந்த தூரம் என்னன்னா 15 பங்கா. அப்ப 15 பங்கு என்ன வரும்? ஒரு பங்கு 10னா 15 பங்கு என்ன வரும்னா 15 × 10. சரியா? இதுதான் அவர் கடந்த தூரம், 150 கிலோமீட்டர். இப்ப கொஸ்டின் எவ்வளவு தூரம் கடந்திருப்பாருன்னு கேட்டா நீங்க 150ன்னு சொல்லணும். சரியா? இப்ப எவ்வளவு வேகம் அப்படின்னா வேகத்துக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? 150 கிலோமீட்டர் தூரத்தை அவரு 30 மணி நேரத்துல கடக்குறாரு அப்படின்னா இது தூரம், இது அவர் எடுத்துக்கிட்ட நேரம். சரியா? அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும். அவ்வளவுதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப நான் சொல்லி தந்தது கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? இப்ப நான் சொன்னது கிளியரா புரிஞ்சிச்சு, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.